குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். பக்தியிலும் சத்துவகுணம் உள்ளது. சத்துவகுண பக்தன் மிகவும் இரகசியமாக தியானம் செய்வான். சில வேளைகளில் கொசுவலைக்குள் உட்கார்ந்தும் தியானம் செய்வான். இவன் தூங்குகிறான். ஒருவேளை இரவெல்லாம் தூக்கம் இல்லையோ என்னவோ, அதனால்தான் இன்னும் படுக்கையிலேயே கிடக்கிறான் என்று மற்றவர்கள் நினைப்பார்கள். பசியை போக்கும் அளவுக்குத்தான் உடல் மீது கவனம் செலுத்துவான். இவனுக்கு சோறும் கீரையும் கிடைத்தாலே போதும். சுவையாக சாப்பிட வேண்டும் என்ற விருப்பம் எதுவும் இல்லை. உடையிலும் ஆடம்பரம் இருக்காது. வீட்டு சாமான்களும் சாதாரணமாகத்தான் இருக்கும். சத்துவகுண பக்தன் ஒருபோதும் பிறரை முகஸ்துதி செய்து பணம் சம்பாதிக்க முயலமாட்டான். ரஜோகுண பக்தன் பொட்டு வைத்து கொள்வான். ருத்ராட்ச மாலை அணிந்திருப்பான். அதில் இடையிடையே தங்கமணிகள் கோர்க்கப்பட்டிருக்கும். பூஜை செய்யும்போது பட்டு உடுத்தி கொள்வான். தமோகுண பக்தனிடம் நம்பிக்கை கொழுந்துவிட்டு எரியும். பணத்தை பிடுங்குகின்ற கொள்ளைக்காரனைப் போல் இந்த பக்தன் இறைவனை வற்புறுத்துவான். அடி, உதை, கட்டு என்று கொள்ளைக்காரனது வழியே இவனிடம் காணப்படும். என்ன, நான் இறைவனது திருநாமத்தை சொல்கிறேன். எனக்காவது பாவமாவது, நான் அவளுடைய குழந்தை. தேவி பராசக்தியின் ஆற்றல்களுக்கும் புகழுக்கும் வாரிசல்லவா நான்? இப்படிப்பட்ட உறுதி இருக்க வேண்டும். தமோ குணத்தின் போக்கை திருப்பிவிட்டால் இறையனுபூதி வாய்க்கிறது. இறைவனிடம் அடம்பிடி. அவர் வேற்று மனிதர் அல்லவே. அவர் நமக்கு உரியவர் அல்லவா, நம் உறவினர். இன்னும் கேள், இந்த தமோ குணத்தையே பிறரது நன்மைக்காகவும் பயன்படுத்தலாம். முதல் தரம், இடைத்தரம், கடைத்தரம் என்ற வைத்தியர்களில் 3 வகையினர். எந்த வைத்தியன் நாடியை பரிசோதித்துவிட்டு மருந்து சாப்பிடு என்று மட்டும் சொல்லிவிட்டு போய்விடுகிறானோ அவன் கடைத்தரம். நோயாளி மருந்து சாப்பிட்டானா இல்லையா என்பதை பற்றி அவன் விசாரிப்பதே இல்லை. மருந்து சாப்பிடும்படி நோயாளியை பல விதங்களில் கேட்டுக்கொள்பவன் இடைத்தர வைத்தியன். அவன் நோயாளியிடம், இதோ பார், மருந்து சாப்பிடு, சாப்பிடாவிட்டால் எவ்வாறு குணமடைவாய்? இந்த மருந்தை சாப்பிடு, இதோ நானே குழைத்து தருகிறேன், வாயை திற என்றெல்லாம் இனிமையாக பேசி மருந்து சாப்பிட வைப்பான்.